விஜய் சார் வந்து களம் இறங்கி அங்கேயே வந்து ஓட்டு சேகரிக்க போறதா ஒரு அலுவலகம் ஓபன் பண்றதாகவும் சொல்றாங்க. தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதாகவும் சொல்றாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாள் தான் ஆகுது. இன்னும் விஜய் சார் வந்து இன்னும் அடுத்தடுத்து மீட்டிங் எதுவும் வைக்காம இருக்காரு. அடுத்தடுத்து நடக்குமா? அவர் என்ன மாதிரி திட்டமிடல் இருக்காரு? கொள்கை அறிக்கைகள் கூட என்ன வெளியிடல. சீமான் கூட வெளியிட்டாரு. திமுக இந்த மாதிரி கொள்கை அறிக்கை தயார் செஞ்சுட்டு இருக்கு. அதிமுக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கு. அவருக்கு வெளியிடணும் அவசியமே இல்லைங்களே. 3 கூட்டத்தை சொல்லிட்டாருங்களே. 3 கூட்டத்தை விவரிச்சு சொல்லிட்டாருங்களே. அதனுடைய சாராம்சம் தானே வரப்போகுது அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. ஒண்ணு நான் கேள்விப்படுவது மாதிரி 3ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து 21 மட்டும் குறைந்தது 16 இடங்களில் பேச இருக்கிறார் விஜய். இந்த மாசம் 24, 25 தேதி வாக்கில் தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். நாளையோ அல்லது நாளை மறுநாளோ 234 கேண்டிடேட்டும் ஒரே முட்டை அனௌன்ஸ் பண்ணுவாருங்க விஜய். அதுதான் நான் கேள்விப்படுறது. டெல்லியில விஜய் டீம்ல இருந்து நான் கேள்விப்படுறது.